நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டைப்பர் எது பெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி எந்த வயசு வரைக்கும் டைப்பர் யூஸ் பண்ணலாம், டைப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்பான்சர் வீடியோவோ வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சது, என்னுடைய குழந்தைக்கு எது சூட்டபுளாக இருந்திருக்கு அண்ட் எனக்கும் எது எந்த டைப்பர் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் எது நிறைய பேருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே பேம்பர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா எனக்கு என்னுடைய குழந்தைக்கு பேம்பர்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. அவன் குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டைப்பர் போட்டு தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பார்த்திங்கன்னா நான் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுவுமே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நான் இந்த பேண்ட் டைப் யூஸ் பண்ணல. சைடில் நம்ம இப்படி ஒட்டுவோம் இல்லையா, போட்டுட்டு சைடில் ஒட்டுவோம் இல்லையா, ரெண்டு பக்கமும் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைப்பர் தான் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி பேம்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 3 monthsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எலாஸ்டிக் டைப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பர் பேம்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. கம்ஃபர்டபுளாகவும் அவன் நல்லா தூங்குவான், அடிக்கடி எழுந்துக்க மாட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே நான் பிராண்டை மாற்றினேன், அதாவது வேறு ஏதாவது போடலான்னுட்டு. ஸோ அப்படி நான் பார்த்தது பார்த்திங்கன்னா மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான் போட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நைட் ஃபுல்லாக கொஞ்சம் தூங்குவான். அந்த மாதிரி நான் பேம்பர்ஸ் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா 2 தடவை மாற்றுற மாதிரி வரும். அதாவது நான் நைட்டு தூங்க வச்சுட்டுனாக்கா மறுபடியும் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் மறுபடியும் ஒரு புதுசாக மாற்றுற மாதிரி இருந்துச்சு. அது நார்மல் தான், எல்லாருமே பண்ணுறது தான். ஏன்னா அடிக்கடி மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாருமே பண்ணுறது தான். அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் இந்த மேமி போக்கோ பென்ஸ் நான் யூஸ் பண்ணேன், அதுவுமே நல்லா இருந்தது. பட் நான் ஹக்கீஸ் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணதில்லை. நான் ஹக்கீஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆச்சு. அதில் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் அது எனக்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை. அவன் ஒரு 2-3 தடவை தான் சுவிட்சாக போயிருப்பான் போல். அதுவே லீக்கேஜ் ஆகி அவன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் நினச்சேன் பேம்பஸ் போடல போல், அதாவது டைப்பர் போடல போல் நினச்சேன். கடைசியில் அதெல்லாம் போட்டு அது லீக்கேஜ் ஆகி தான் யூரின் வெளியே வந்திருக்கு. ஸோ ஹக்கீஸ் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு சூட்டபுளாக இல்லை என்னுடைய குழந்தைக்கு. அண்டு இதுதான் நான் 3 தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். அடிக்கடிலாம் மாற்றவே மாட்டேன். நான் பிராண்டை மாற்றினதே கிடையாது. மோஸ்ட்டாக பேம்பர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கிடைக்காத பட்சத்தில், சைஸ் இல்லாத பட்சத்தில் நான் மேமி போக்கோ பேண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லாயிருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைப்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. யூரின் போனாலும் மோஷன் போனாலும் அது தூக்கி போடுறோம், அப்புறம் வாஷ் பண்ணிவிடுவோம். இது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி அந்த மாதிரி போடுற மாதிரி இருப்பாங்க. அது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது கிளாத் டைப்பர். நிறைய பேருக்கான இப்போ பிடிச்சிருக்கு. அது எப்படி இருக்குதுன்னு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் இப்போதைக்கு பேம்பர்ஸ் மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டைட்டாக சைஸ் தெரியாத நீங்கள் பேம்பர்ஸ்ன்னு சொல்லலை, டைப்பர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடம் குழந்தைக்கு டார்க்காக, அதாவது பேக் சைடு ஃபுல்லாக டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டான சைஸ் வாங்கி டைப்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக மோஷன் யூரின் போனால் நெக்ஸ்ட் டைப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 1/2 an hour கேப் விட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு தான் நீங்கள் மற்ற டைப்பர் யூஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு டைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 வயசு வரைக்கும், மேக்ஸிமம் 2 வயசு தாங்க. அதுக்கு மேலே நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு யூரின் மோஷன் போக பழக்கப்படுத்துங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ
இப்போது அடிக்கடி நீங்கள் வந்து டைப்பர் வந்து டே ஃபுல்லாவோ இல்லைனா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டே வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து யூரின் மோஷன் வந்து அதிலே தானே போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் பேண்ட் வந்து எங்கன்னா வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு ஏன்னா வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க இல்லை வீட்டிலே கூட விளையாட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த சொல்லுறதுக்கு தெரியாது, எனக்கு யூரின் வருது மோஷன் வருதுன்னு சொல்ல தெரியாது. அப்படியே பேண்ட்லேயே போயிடுவாங்க, ட்ரௌசர்லேயே போயிடுவாங்க. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு டே ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து டைப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உச்சா வந்தால் எனக்கு சொல்லுப்பா, எனக்கு மாதிரி உச்சா வருது அப்படின்லாம் சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுமாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போய் நிற்க வச்சு இந்த மாதிரி சுவிட்சப்பாக வச்சுருங்க. நைட்டு மட்டும் அவாய்ட் பண்ண முடியலன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு மட்டும் போட்டுக்கலாம். அதுவுமே 2 வயசு வரைக்கும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.